الحمد لله الذي خلق الجن والإنس لعبادته وخلق الجبال الرواسي والأشجار الباثقات والأحجار الصابتات كلها لخدمة عباده، والصلاة والسلام على سيد ولد آدم نبينا ورسولنا الذي بعث إلى الأسود والأحمر والعرب والعجم، وعلى آله الأخيار الأطهار وأصحابه الأتقياء الأبرار إلى يوم القرار. وبعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود. صدق الله مولانا العظيم. وبالسند المتصل مني من طريق الإمام المسلم إلى الصحابية عائشة رضي الله تعالى عنها أنها قالت: قال رسول الله صلى الله عليه وسلم: ما من يوم أقصر من أن يعتق الله فيه عبدا من النار من يوم عرفة، أو كما قال صلى الله عليه وسلم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்து ஆட்சி செலுத்தி நீதம் செலுத்திக் கொண்டிருக்கும் ரபுலியத் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு ஒருவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தினும் கருணையும் சலாமினும் இடேற்றமும் சையதுல் கௌனைன் ஹாதமுன் நபியீன் சர்தாதே ஆலம் தாஜ்தாரே மதீனா ஹஜ்ரத் சையதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்தவர்கள், இன்னும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், இனிமேல் இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் அன்னாரை பின்பற்றி வாழப் போகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை பெரிதென மதித்து அல்லாஹுடைய மாளிகையாம் இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் ஆரம்ப நேரத்திலே வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரபுலியத் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு எவையெல்லாம் ஏவி கட்டளை பிறப்பித்து எடுத்து நடக்கும்படியாக சொல்லி இருக்கிறானோ அவை அனைத்தையும் வாழ்க்கையில் எடுத்தும், எவையெல்லாம் தவிர்த்தும் விலகி நடக்கும்படியாக சொல்லி இருக்கிறானோ அவை அனைத்தையும் முற்றுமுழுதாக தவிர்த்தும் விலகி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபன்யாசம் செய்து கொள்ளுகிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் இன்று ஹிஜ்ரி 1446 ஹிஜ்ரி ஆண்டின் இறுதி மாதமாகிய துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய பிறை 9 அடைந்தவர்களாக அல்லாஹுடைய மாளிகையிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நாம் எல்லோரும் இந்த சிறப்பு மிக்க இஸ்லாமிய வரலாற்றில், உலக வரலாற்றில் ஆகிய சிறப்பு பொருந்திய இந்த நாளை அடைந்து நாம் எல்லோரும் நோன்பு நோற்றவர்களாக 2 வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றொரு எண்ணத்துடன் இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த நாள் எமது வாழ்நாளில் ஆக சிறந்த ஒரு விசேஷமான நாள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, தீனுல் இஸ்லாம் பூர்த்தி செய்யப்பட்ட நாளிலே தான் நாம் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதலாவதும் இறுதியானுமான ஹஜ்ஜை ஹிஜ்ரி 10 அவர்கள் ஹஜ் செய்தார்கள். அந்த ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய பிறை 9 இன்றைய நாளில், அதே போன்று அன்று ரசூலுல்லாஹ் ஹஜ் செய்யும் பொழுது துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 9 அடைந்தார்கள், வெள்ளிக்கிழமையாகிய நாளில். எனவே அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாமும் வெள்ளிக்கிழமை தினத்தில் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 9 இன்றைய தினத்தில் அடைந்திருக்கிறோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஹஜ்ஜில் அடைந்ததை போல் அந்த நாளில் தான் இந்த தீனுல் இஸ்லாம் பூர்த்தி செய்யப்பட்டது.
எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்ட நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனுடைய வசனம் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்ற இந்த வசனத்தை இன்றைய நாளில் தான் இறக்கி வைத்தான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யூதர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்டார்கள், இந்த ஆயத்து இறங்கிய நாள் உமக்கு தெரியுமா? இந்த நாள் நமக்கு தெரியுமா? ஆயத்து இறங்கிய தினத்தை நாம் அறிந்தால் அந்த நாளை பெருநாளுடைய சின்னமாக கொண்டாடி இருப்போம் என்பதாக சொன்னார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த நாளுமோ இந்த ஆயத்து இறங்கிய நாள் இது அரஃபாவுடைய சின்னமாகிய பிறை 9 துல்ஹிஜ்ஜா மாதம், அதே போன்று அன்றைய நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்த நாள் ஜும்மாவுடைய தினம் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய நாளுடைய சிறப்பில் முதலாவது தான் இது தீன் மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்ட நாளை நாம் இன்றைய அடைந்திருக்கிறோம். அதே நேரத்தில் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே ஒரு விடயத்தின் மீது சத்தியம் செய்வதாக இருந்தால் அந்த விடயம் கவனிக்கத்தக்க ஒரு விசேஷம் பொருந்திய ஒரு புண்ணியம் பொருந்திய விடயமாக இருக்கும். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா சூரத்துல் புரூஜிலே வஸ்ஸமாஇ ذاتுல் புரூஜ் வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வஷாஹிதின் வமஷ்ஹூத் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வஷாஹிதின் வமஷ்ஹூத், ஷாஹித் என்று சொன்னால் ஜும்மாவுடைய தினம். வமஷ்ஹூத், மஷ்ஹூத் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் அரஃபாவுடைய பிறை துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய பிறை 9வது நாள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வெள்ளிக்கிழமையான தினத்தை இன்று அடைந்து அரஃபாவுடைய நாளாகிய பிறை 9ஐயும் அடைந்திருக்கிறோம். 2 சத்தியங்கள் செய்யப்பட்ட நாள் தான் நாம் இருக்கக்கூடிய இன்றைய நாள். எனவே அன்பார்ந்தவர்களே, அவ்வளவு விசேஷம் பொருந்திய ஒரு புண்ணியம் பொருந்திய நாள் என்பதை இந்த நாளை மறந்துவிடக் கூடாது. அதே போன்று அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே சத்தியம் செய்கிறான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃப்இ வல் வத்ர். அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் வஷ்ஷஃப்இ வல் வத்ர் ஒற்றையின் மீது சத்தியமாக, இரட்டையின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்கிறான். அந்த ஒற்றையான தினம் துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய பிறை 9வதாகிய இன்றைய தினம் என்பதாக முஃபஸ்ஸிரூன்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் இன்னொரு இடத்திலே இந்த நாளின் மீது சத்தியம் செய்திருக்கிறான். அப்படியான நாளை தான் நாம் அடைந்திருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் யௌமின் அஃதலு இன்தல்லாஹி மின் யௌமி அரஃபா. அல்லாஹ்விடத்தில் நாட்கள்ல துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய பிறை 9ஆகிய இன்றைய தினம், இந்த அரஃபாவுடைய தினத்தை போன்ற சிறந்த நாள் அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு நாளும் கிடையாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். ஏனென்றால் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹு தஆலா கீழ் வானத்தை நோக்கி இறங்குகிறான். அது அவனுடைய மலக்குமார்களோ அது அவனுடைய ரஹ்மத்தோ அவன் இறங்குகிறானோ என்பதை அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவனுடைய ஜலாலியத் அவனுடைய கண்ணியத்துக்கு பொறுத்தவாறு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளுடைய தஹஜ்ஜுதில் இறங்குகிறான். அதே நேரத்தில் பிறை 9ஆகிய இன்றைய தினத்தில் அல்லாஹு தஆலா 2 தடவைகள் இந்த பூமியுடைய கீழ் வானத்தை நோக்கி இறங்குகிறான். அதுதான் இன்றைய நாளுடைய இந்த பகல் நேரத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாட்களில் சிறந்த நாளாகிய இன்றைய நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் ஏன் சிறந்ததென்றால், யன்ஸிலுல்லாஹு தபாரக வ தஆலா இலா ஸமாஇ துன்யா, துனியாவுடைய இந்த வானத்தின் பக்கம் அல்லாஹு தஆலா இறங்குகிறான். இதனால தான் நாட்களில் ஒரு சிறந்த நாளாக, சிறந்த பகல் பொழுதாக இன்றைய பகல் பொழுது இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மட்டும் இல்லாமல் அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்தில் எங்களை பார்த்து இன்றைய தினத்தில் பெருமையாக பேசுகிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குறிப்பாக நேற்றைய தினம் அரஃபாவுடைய மைதானத்தில் முழு உலகத்திலிருந்தும் கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் ஒன்று சேர்ந்து அவர்களுமோ அவர்களுடைய கஃனை போன்று 2 துணிகளை அணிந்தவர்களாக அல்லாஹ்வுக்கு முன்னாடி மண்டியற்றவர்களாக அல்லாஹ்விடத்திலே மண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் உள்ளவர்களையும் அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் சொல்லி பெருமையாக பேசுகிறான். அதே நேரத்தில்
யாரெல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய கடமைகளுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காமல் முழு உலகத்திலேயும் அல்லாஹ்வுக்காக வேண்டி பசித்தவர்களாக, தாகித்தவர்களாக, நோன்பு நோற்றவர்களாக அவர்களுடைய ஊர்களில் இருந்து இபாதத்துக்களிலே ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களை பற்றியும் அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே இதோ இந்த அடியார்கள் என்பதாக பெருமையாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நாள் தான் இன்றைய நாள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நாம் நோன்பு நோற்றவர்களாக இருக்கிறோம். அதே போன்று ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸை அறிவிக்கிறார்கள். திருமிதி ஷரீஃபுடைய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைரு துஆ துஆ யௌம் அரஃபா, துஆக்களிலே சிறந்த துஆ அரஃபாவுடைய நாளில் அடியான் கேட்கக்கூடிய துஆ என்பதாக. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய தினத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு, ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக ஏற்றமான துஆ என்பதிலே சந்தேகம் கிடையாது. அரஃபாவுடைய மைதானத்தில் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போனார்களோ அவர்கள் நேற்றைய தினம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி அரஃபாவுடைய அந்த மைதானத்துடைய கற்களிலே ஏறியவர்களாக, அவர்களுமோ ரெண்டு கைகளையும் ரப்புக்கு முன்னாடி தூக்கியவர்களாக, அவர்களுடைய உடம்பிலிருந்து வேர்வை வடிய வடிய கண்கள் கண்ணீர் வடித்து ரப்புக்கு முன்னாடி துஆ செய்தார்கள். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, நாமும் இன்றைய தினத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி பசித்தவர்களாக, தாகித்தவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக ரப்பிடத்திலே மன்றாடும் பொழுது எமது துஆ இன்றைய தினத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதிலே சந்தேகம் கிடையாது அன்பார்ந்தவர்களே. ஆகவே துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாளில் நாம் இருக்கிறோம். அந்த நாளை தான் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அடைந்திருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்றைய நாளில் அதிகமாக துஆ செய்வதுடன் அல்லாஹ்வுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு திக்ரையும் நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கைரு மா குல்து அன வன் நபியூன மின் கப்லி, நானும் எனக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் நபிமார்கள் வந்தார்களோ இந்த உலகத்துக்கு அத்தனை நபிமார்களும் இன்றைய தினத்தில் சொன்ன ஒரு தஸ்பீஹ், ஒரு திக்ர், ஒரு துஆ தான் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த தஸ்பீஹை, இந்த திக்ரை இன்றைய நாளில் அதிகமாக செய்வதின் பக்கம் நாம் கடமைப்பாடுள்ளவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய நாள் மக்ரிப் வரைக்கும் எங்களுடன் இருக்கிறது. எனவே இன்றைய நாட்கள்ல ஜும்மாவுக்கு பிறகுள்ள நேரத்தில் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த திக்ரை செய்வோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய, இது சாதாரண ஒரு திக்ர் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இது நானும் எனக்கு முன்னாடி வந்த அத்தனை நபிமார்களும் இன்றைய தினத்தில் செய்த தஸ்பீஹ் என்பதாக. எனவே அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் சிந்தனை கெடுப்போம். இன்றைய ஃபஜ்ரிலிருந்து, காலையிலிருந்து எத்தனை பேர் நாம் இதை செய்தோம்? செய்யவில்லை என்று சொன்னால் ஜும்மாவுக்கு பிறகு ஆரம்பிப்போம் இன்றைய நாளில் இந்த அமலையும் செய்வதற்கு. அது மட்டும் இல்லாமல் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய நாள் இன்னும் பல்வேறு அம்சங்களை கொண்டு சிறப்பு பெறுகிறது. அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்றைய நாள் தக்பீருக்குரிய நாள். இதனால தான் மின் சபீஹத்தி யௌம் அரஃபா, அரஃபாவுடைய தினத்துடைய ஃபஜ்ருடைய தொழுகையிலிருந்து தக்பீர் ஆரம்பித்து விடுகிறது. எனவே எல்லோரும், குறிப்பாக அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள், நாளைய நாள், அய்யாமுத் தஷ்ரீக்குடைய அடுத்த 3 நாட்கள், மொத்தமாக 5 நாட்களிலும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்ற இந்த தக்பீரை அதிகமாக சொல்வது சுன்னத்தான இபாதத்துக்கு இன்னும் உள்ளதாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்தில் அதே போன்று வரக்கூடிய நாட்களிலும் அதிகமாக இந்த சுன்னத்தான தக்பீரை சொல்வதிலே ஒவ்வொருவரும் கவனம் செலுத்துவோம். அதே போன்று அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃபுடைய ரிவாயத். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்றைய தினத்தில், அதாவது அரஃபாவுடைய தினம், துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய பிறை 9வது நாள், அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அரஃபாவுடைய தினத்துக்கு என்ன சிறப்புகள் எல்லாம் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் கூறப்பட்டிருக்கிறதோ அந்த சிறப்புகள் ஹஜ்ஜுக்கு போய் அரஃபாவுடைய மைதானத்தில் உள்ளவர்களுக்கு இருப்பது போல் ஹஜ்ஜுக்கு போகாமல் ஊர்களிலே இருந்து இன்றைய நாளை இபாதத்தினூடாகவும் அமல் இபாதத்தினூடாகவும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய அமல்களிலே ஈடுபடுவதற்கும் இருக்கிறது என்பதிலே சந்தேகம் கிடையாது. இவை முஹத்திஸுங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின்
மின் யௌமின், இந்த ஒரு நாளும் இல்ல, அக்ஸர் மிக அதிகமாக அல்லாஹு தஆலா அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்களாக, நரக விடுதலையாளர்களாக ஆக்கக்கூடிய நாள் இந்த அரஃபாவுடைய தினம், இன்றைய தினத்தை விட என்பதாக. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய தினம் ரப்புல் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நரகத்துக்கு எழுதப்பட்டவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்து சொர்க்கத்துக்குரியவர்கள் என்பதாக மாற்றக்கூடிய நாள் தான் இன்றைய நாள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பிடத்திலே நாம் மன்றாட்டத்தை முன்வைப்போம், அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். ரஹ்மானே, என்னை மன்னித்து விட்டு என்னை நரகத்திலிருந்து விடுதலை செய்து என்னை சொர்க்கத்துக்குரியவனாக ஆக்கிவிடு என்பதாக. ஏனென்றால் அரஃபாவுடைய தினத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹருடைய தொழுகையும் அஸருடைய தொழுகையும் மஸ்ஜிது நமீரா அமைந்திருக்கக்கூடிய நமீரா என்ற இடத்திலே தொழுதுவிட்டு, ரெண்டு தொழுகையும் சேர்த்து தொழுதுவிட்டு ரசூலுல்லாஹ் மாலை சூரியன் மறையும் வரைக்கும் என்ன அமல்களில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால், ரெண்டு கரத்தையும் ரப்புக்கு முன்னாடி தூக்கி துஆ பிரார்த்தனையில் தான் அரஃபாவுடைய தினத்திலே ஈடுபட்டார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமும் அப்படியாக துஆக்களில் இன்றைய தினத்தில் எமது நேரத்தை கழிப்பதின் பக்கம் கடமைப்பாடு உள்ளவர்களாக இருக்கிறோம். அதே போன்று அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிச்சயமாக நாம் படித்திருக்கக்கூடிய இந்த நோவுக்கு அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு 2 வருடத்துடைய சிறு பாவங்களை மன்னிப்பான் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய பிந்திய ஒரு வருடம், வரக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றால் முஹத்திஸூன்கள் தெளிவு சொல்லுகிறார்கள். வரக்கூடிய வருடம், அந்த வருடத்தில் பாவமே செய்யவில்லை, அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றால் அர்த்தம் என்ன? அன்பார்ந்தவர்களே, நோன்பு பிடிச்சிட்டால் பாவம் செய்யலாம் என்பதன் அர்த்தம் அல்லாஹ் பாவத்தை விட்டும் அவனை பாதுகாப்பான் என்பதாக. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய இப்படியான ஒரு பாக்கியம் பொருந்திய நோன்பை தான் நாம் எல்லோரும் முயற்றவர்களாக இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துடைய வாழ்க்கையில் உம்மத்தையும் முஸ்லிம் சமூகத்தையும் செய்து இன்றைய நாளில் மிக முக்கியமான குத்பா பேருரை ஒன்று செய்தார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்காதா மாதத்துடைய பிறை 25வது நாள் மதீனா நகரிலே அறிவித்தார்கள், நான் மக்காவை நோக்கி ஹஜ்ஜுடைய கடமைக்காக வேண்டி வெளியாக போகிறேன் என்பதாக அறிவித்த அந்த சந்தர்ப்பத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 1.25 லட்சம் சஹாபா பெருமக்கள் தயாராகி விட்டார்கள் ஹஜ்ஜுடைய கடமை செய்வதற்காக வேண்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்காதா பிறை 25 மதீனாவில் இருந்து வெளியேறி துல் ஹுலைஃபா என்று செல்லக்கூடிய அந்த மீகாத் இஹ்ராம் கட்டக்கூடிய இடத்திலே தங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்து விட்டு, அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தரீரா மிஸ்கும் தரீரா என்று பெயர் சொல்லக்கூடிய அத்தரையும் ரசூலுல்லாஹ் பூசிவிட்டு அந்த இடத்தில் இஹ்ராம் கட்டினார்கள். இஹ்ராம் கட்டி துல் ஹுலைஃபாவிலே இரவு தங்கினார்கள். தங்கிவிட்டு காலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை நோக்கி புறப்பட்டு துல்ஹிஜ்ஜா மாதம் பிறை 4வது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை சென்று அடைகிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய கடமைகள் ஆரம்பிப்பது பிறை 8 யோமுத் தர்வியாவுடைய தினத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 8 யோமுத் தர்வியாவுடைய தினம், அன்றைய தினத்தில் அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் இஹ்ராத்துடன் மினாவுடைய அந்த மைதானத்துக்கு போனார்கள். போய் அங்கே 5 நேர தொழுகையும் தொழுதார்கள். அந்த மினாவுடைய மைதானத்தில் தான் இருக்கிறது மஸ்ஜிது ஹைஃப், 70 நபிமார்கள் தொழுத மஸ்ஜித். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் பிறை 8 முழுமையான நேரத்திலேயும் மினாவிலே கழித்துவிட்டு பிறை 9 காலையில் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அரஃபாவுடைய மைதானத்தை நோக்கி, இன்றைய நாள் அரஃபாவுடைய மைதானத்தை நோக்கி ரசூலுல்லாஹ் பிரயாணப்பட்டார்கள். அங்கே போய் அரஃபாவுடைய மைதானத்தை அடைந்ததற்கு பிறகு ظுஹரையும் அஸரையும் ஒன்று சேர்த்து நமீரா என்ற அந்த இடத்தில் தொழுதார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நமீரா என்ற இடத்தில் தான் இன்றைக்கு மஸ்ஜிது நமீரா என்று சொல்லக்கூடிய 2 லட்சம் மக்கள் ஒரே நேரத்தில் தொழ முடியுமான மிக விசாலமான மஸ்ஜித் கட்டப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விட்டு இன்றைய தினத்தில் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கக்கூடிய ஜபலுர் ரஹ்மா என்று சொல்லக்கூடிய மலைக்கு மேலால் ஏறினார்கள். ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு வந்த அந்த ஒட்டகத்துடைய பேர் கஸ்வா என்று சொல்லக்கூடிய ஒட்டம். காபாவுடைய திரைக்கு சொல்வது கிஸ்வா. ரசூலுல்லாஹ் வந்த ஒட்டகத்துக்கு
சொல்வது கஸ்வா என்ற ஒட்டகத்துக்கு மேலால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபலுர் ரஹ்மாவுக்கு மேலால் ஏறினார்கள். ஏறி நின்று அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே முழு சஹாபா பெருமக்களையும் பார்த்து ரசூலுல்லாஹ் குதுபா நடத்தினார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே 1.25 லட்சம் சஹாபா பெருமக்கள் ஒன்று சேர்ந்திருந்தார்கள். அதிலே 90 வயது நிரம்பிய அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அவர்களும் இருந்தார்கள். ஆக சிறிய வயதாகிய 7 வயது நிரம்பிய ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அவர்களும் இருந்தார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நேயர்களே 7 வயது குழந்தையிலிருந்து 90 வயது நிரம்பிய மனிதர்கள் வரைக்கும் 1.25 லட்சம் சஹாபா பெருமக்கள் எல்லோரும் அவர்கள் இஹ்ராத்தை அணிந்து கஃனுக்கு ஒப்பான அந்த துணியை அணிந்து அந்த ஜபலுர் ரஹ்மாவை சூழ்ந்தவர்களாக வேர்வை வடிய வடிய அன்பார்ந்தவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த குதுபாவை செவிமடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய தினத்தில் தான் முழு முஸ்லிம் சமூகத்தை ஒன்று சேர்த்து நபியுடைய இறுதி பேருரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரசூலுல்லாஹ் அந்த இறுதி குதுபாவை செய்துவிட்டு கிட்டத்தட்ட 2 மாதமும் 15 நாட்களும் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நபி அவர்கள் இன்றைய தினத்திலே செய்த அந்த குதுபாவில் மிக முக்கியமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டதாக ரசூலுல்லாஹ் சஹாபா பெருமக்களை பார்த்து முன்வைத்தார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே நபி அவர்கள் இன்றைய தினத்தில் அன்று செய்த அந்த குதுபாவில் இருந்து ஒரு சில விடயங்களை முன்வைக்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரசூலுல்லாஹ் அன்று அந்த குதுபாவிலே முதலாவதாக சொன்னார்கள் முஸ்லிம்களுடைய உரிமைகளை பற்றி, எமது கண்ணியத்தை பற்றி தான் ரசூலுல்லாஹ் பேசினார்கள். இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா ஃபீ ஷஹ்ரிக்கும் ஹாதா. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஒரு முஸ்லிமுடைய மானம், ஒரு முஸ்லிமுடைய சொத்து, ஒரு முஸ்லிமுடைய உயிர் இது ஒவ்வொன்றும் கண்ணியம் பொருந்தியது, மதிப்பு பொருந்தியது. அன்பார்ந்தவர்களே ஒரு முஸ்லிமுடைய மானத்தில் நாம் நினைத்தவாறு கை வைக்க முடியாது, ஒருவரை பார்த்து நினைத்தவாறு பேசிவிட முடியாது. நமக்கு கேள்விப்பட்டது அவர் சொன்னது அங்கே கேட்டதெல்லாம் பேச முடியாது. அன்பார்ந்தவர்களே இன்றைய தினத்தில் ரசூலுல்லாஹ் குதுபாவிலே மிக ஆழமாக சொன்ன விடயம் மற்றவர்களுடைய மானத்தில் விளையாடி விடாதீர்கள், மற்றவருடைய சொத்திலே விளையாடி விடாதீர்கள், மற்றவருடைய உயிரிலே விளையாடுவீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹ்ரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. இந்த மாதம் எவ்வளவு கண்ணியமோ, இந்த இடம் அதாவது அந்த அரஃபாவுடைய இடம் எவ்வளவு கண்ணியமோ, இந்த நாள் எவ்வளவு கண்ணியமானதோ சிறப்பானதோ, இதை போன்றுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய மானமும் மரியாதையும் பொருளும் அவருடைய உயிரும் கண்ணியமானது என்பதாக நபி அவர்கள் இன்றைய நாளில் நடத்திய அந்த குதுபாவில் முதலாவதாக சொன்னார்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் அன்பார்ந்தவர்களை சொன்னார்கள் பழி வாங்குவது சம்பந்தமாக அலா குல்லி ஷைஇன் ஃபீ அம்ரில் ஜாஹிலிய்யா தஹ்த கதமைய மௌதூஉன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஜாஹிலியா காலத்துடைய பழக்க வழக்கங்கள், பழமை, அந்த பழக்கங்கள் அதுவைகள் இன்றைய நாளிலிருந்து எனது காலுக்கு கீழால் புதைக்கப்பட்டு விட்டது என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு மிக குறிப்பாக 2 விடயத்தை சொன்னார்கள். அதிலே முதலாவது ஒருவர் இன்னொருவரை பழி வாங்குவது. அன்பார்ந்தல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பழி வாங்குவது என்பது ரசூலுல்லாஹ் அன்றைய நாளில் இன்றிலிருந்து அன்பார்ந்தவர்களை 1400 வருடங்களுக்கு முன்னாடி ஹிஜ்ரி 10 சொன்ன விடயம். ஒருவருக்கொருவர் பழி வாங்கி ஒருவர் செய்த தவறு, ஒருவர் நமக்கு செய்த அநியாயம், இதை உள்ளத்தில் வைத்திருந்து நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது பழி வாங்குவது, இதை இஸ்லாம் தடுத்தது அன்பார்ந்தவர்களே. ஆகவே நாம் பொது வேளைகளிலோ இன்னும் பொது சந்தர்ப்பத்திலோ எமது தனிப்பட்ட விடயங்களுக்காக வேண்டி மற்றவர்களிடத்திலிருந்து பழி வாங்குவது அன்று ஜாஹிலியா காலத்தில் அந்த மக்களிடத்திலே இருந்தது. அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்களை யாரெல்லாம் கொலை செய்தார்களோ அவர்களை பழி வாங்க வேண்டும். இவர் உயிரோடு இல்லை என்றால் தனது பிள்ளைக்கு சொல்லி விடுவார்கள், நீ எனக்கு பிறகு இவனை கொலை செய்ய வேண்டும், பழி வாங்க வேண்டும் என்பதாக. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று செய்த அந்த குதுபாவிலே அதை முழுமையாக கண்டித்து அது இன்றுடன் இல்லாமலாக்கப்பட்டு விட்டது என்பதாக சொன்னார்கள், தடுத்தார்கள். அதே போன்ற அன்றைய சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை தடுத்து வட்டியை அன்றுடன் அன்பார்ந்தவர்களே இல்லாமலாக்கி ஹராமாக்கி விட்டார்கள். அதே போல அன்றைய நாளில் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த குதுபாவில் மிக முக்கியமான விடயங்கள் ஒன்றுதான் மற்றவர்களுடைய ஹக்குகள் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் பேசினார்கள்.
அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே சொன்னார்கள் வத்தகுல்லாஹ ஃபின் நிஸா ஃபஇன்னகும் அஹதுமுன் பிஅமானில்லாஹ். ஒவ்வொரு கணவனும் தனது மனைவியுடைய விடயத்தில் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளட்டும். மனைவி என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அமானிதமாக தந்த பெண். எனவே அவளை எமக்கு நினைத்தவாறு அடிமையை போன்று நடத்த முடியாது. அவருடைய ஹக்குகளை பேணி நடக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹ் பேசினார்கள். அதற்கு பிறகு பேசினார்கள் மனைவிமார்களை பார்த்து, மனைவிமார்கள் கணவனுடைய ஹக்கை விளங்க வேண்டும். கணவனுடைய ஹக்குகளை விளங்குவது போன்று கணவன் வெறுக்கக்கூடிய விடயங்களை விட்டும் தவிர்த்து நடக்க வேண்டும். கணவன் வெறுக்கக்கூடிய மக்களை தனது வீட்டுக்கு அனுமதிக்க கூடாது என்பதை அன்பார்ந்தவர்களை சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய தினத்தில் அன்று நடத்திய குதுபாவில மற்றவர்களுடைய ஹக்குகளோடு பேசுறதுடன் அமானிதங்களை பற்றி பேசினார்கள். அமானிதமாக ஒரு பொருளோ ஏதோ ஒன்று உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த அமானிதத்தை பாதுகாக்கிறது. அது அமானிதமாக ஒரு விடயம் சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, அதை பாதுகாக்கிறதுடன் மற்றவருடைய ஹக்குகளை எடுத்திருந்தால் அதை கொடுத்து விடுவது. அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மற்றவருடைய கடனோ இன்னும் வேற ஹக்குகளை நாங்கள் அபகரிச்சோ எடுத்திருந்தால் அன்பார்ந்தவர்களே அதை திருப்பி கொடுத்து விடுவது. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய மிக முக்கியமான விடயங்களை மாத்திரமே அன்பார்ந்தவர்களை சொல்லி காட்டுகிறேன். நபிகள் சொன்னார்கள், அலா இன்ன ரப்பக்கும் வாஹித் وإن أباكم باهد ولا لأجمي على عربي ولا أحمر على أسود إلا بتقوى الله. அடுத்ததாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குதுபாவிலே சமத்துவத்தை பற்றி பேசினார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் பேசக்கூடிய சமத்துவம் கிடையாது. ஆண்களும் பெண்களும் எல்லோரும் ஒரே உரிமை கொடுக்கப்பட்டு சமமாக இருக்க வேண்டும் என்ற சமத்துவம் கிடையாது. அது சமத்துவம் அல்ல. அது அந்த அவர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம் என்பதை புரிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நபி அவர்கள் பேசிய சமத்துவம் என்னவென்றால், ஒரு வெள்ளையனும் கருப்பன், அதே போல அஜமி அல்லாத ஒரு அரபி, அதே போன்று செல்வந்தர் பணக்காரர் என்பது அவ்விடத்திலே வித்தியாசம் கிடையாது. அல்லாஹ்விடத்திலே அஜமியை விட அரபிக்கு அந்தஸ்து, அல்லது செல்வந்தரை விட ஒரு ஏழைக்கு அந்தஸ்து, அல்லது ஒரு படித்தரை விட படிக்காதவருக்கு அந்தஸ்து என்பதாக ரப்பிடத்திலே கிடையாது. ரப்புடைய அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்துக்குரியவர்கள், அந்தஸ்துக்குரியவர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வை அஞ்சி பயந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து அல்லாஹ் தவிர்ந்தவைகளை யார் நடந்து கொள்கிறார்களோ இவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வுக்கு அந்தஸ்துக்குரியவர்கள் என்பதாக அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தர்ப்பத்திலே பேசினார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவர்கள் அரஃபாவுடைய தினத்தில் இந்த விடயங்கள் எல்லாம் பேசிவிட்டு அடுத்ததாக அரஃபாவுடைய மாலை வரைக்கும் துஆவிலே ஈடுபட்டு விட்டு அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரவோட இரவாக அரஃபாவுடைய தினத்தில் மாலையிலே இரவோட இரவாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபாவை நோக்கி சென்றார்கள். முஸ்தலிஃபாவிலே போய் இரவு அன்பார்ந்தவர்களே, ஹாஜிகள் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போகும் பொழுது இரவு 1 மணி 2 மணி இப்படியான நேரத்திலே தான் போய் சேருவார்கள். நபி அவர்கள் முஸ்தலிஃபாவிலே போய் சேர்ந்து அங்கே சுபஹை தொழுதுவிட்டு அன்பார்ந்தவர்களே, சுபஹுக்கு பிறகு நாளைய தினம், அதாவது பிறை 10 பிறநாளுடைய தினம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தலிஃபாவிலே இரவில் அந்த தங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் 7 கற்கள் எடுத்திருப்பார்கள். 7 கற்கள் ஹாஜிகள் எடுப்பார்கள். நபி அவர்கள் 7 கற்கள் எடுத்தார்கள். எடுத்துக்கொண்டு போய் அடுத்தது பெருநாள் அன்று காலையில் அந்த 7 கற்களையும் பெரிய ஷைத்தானுக்கு அடித்துவிட்டு அதற்கு பிறகு அன்பார்ந்தவர்களே, பெருநாளுடைய தினத்தில் 4 அமல்களை ஹாஜிகள் செய்வார்கள். ஒரு பெரிய ஷைத்தானுக்கு கல்லடிப்பது, முடியை வலிப்பது, அடுத்தது குர்பா ஹதி கொடுப்பது. அவர்கள் கொடுப்பது ஹதி, நாம் கொடுப்பது அன்பார்ந்தவர்களே உதுஹியா குர்பான், ஹதி கொடுப்பது. அடுத்தது ஹராமை களைவது, அன்புக்குரிய அல்லாஹ், அடுத்தது தவாஃபுல் இஃபாதா செய்வது. இந்த அமல்களை செய்வார்கள். ஆனால் இந்த அத்தனை அமலும் இன்றைய காலகட்டத்தில் ஒரே நாளில் செய்து முடிக்க முடியாது. ஹாஜிகள் ஷைத்தானுக்கு கல்லடிப்பது, அதே போன்று ஹதியை கொடுப்பது, அல்லாது ஹராத்தை களைவது, இந்த அமல்களை மாத்திரம் 2 விடயத்தை தான் செய்வாங்க. அடுத்த விடயங்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 11, 12, 13 ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் இருக்குது. அந்த நாட்களில் செய்து கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய தினத்துடைய சிறப்பு, இன்றைய தினத்தில் உம்மத்துக்கு சொன்ன மிக முக்கியமான நசீஹத்துகளை சொல்லிவிட்டு சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்டார்கள், ஹலா அல் பல்லக்து, நானுமோ உங்களுடன் 23 வருடங்கள் இருந்தேன். அந்த 23 வருடத்தில் அல்லாஹ்வினால் எனக்கு அறிவிக்கப்பட்ட விடயங்களை உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா என்பதாக கேட்ட நேரத்தில் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சபையில் கூடியிருந்த அத்தனை சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள், ஹலா அல் பல்லக்த,
பல்லக்த என்பதாக சொன்னார்கள், நீங்களுமோ எட்டி வைத்து விட்டீர்கள் என்பதாக சொன்னார்கள். பல்லக்த ரிசாலா வத்தைத்தல் அமானா வனஸஹல் உம்ம சொன்னார்கள், நீங்களும் தூதுத்துவத்தை எட்டி வைத்து அமானிதத்தை நிறைவேற்றி அந்தந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தேவையான நசீகத்தை வழிகாட்டல்களை செய்தீர்கள் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்ன நேரத்தில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை நோக்கி விரலை நீட்டி அல்லாஹும்ம இஷ்ஹத் என்பதாக, யா அல்லாஹ் நீ சாட்சியாக இருந்துவிடு என்பதாக சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள் யா அல்லாஹ் நீ சாட்சியாக இருந்துவிடு என்பதாக? அல்லாஹ் கீழ் வானத்திலே இறங்கி இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த பகல் பொழுது என்பதாக. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய நாளுடைய இருக்கக்கூடிய நேரத்தை வீணாக்கி விடாமல் துஆவிலே ஈடுபடுவோம், அந்த சொல்லப்பட்ட திக்ரை செய்வோம். அதே போல் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம். ரப்புடைய அல்லாஹ் மன்றாட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாளை வைத்திருக்கிறார், நரகத்துடைய விடுதலைக்குரிய நாளாக வைத்திருக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நமக்கும் முழு முஸ்லிம் சமூகத்துக்கும் முழு நாட்டுக்கும் துஆ செய்யக்கூடிய ஆகுவோம். ரப்புல் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அப்படியான கூட்டத்திலே எங்கள் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே வல்ல ஜமானே அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எம்மை கபூல் செய்து கொள்வாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே வல்ல ஜமானே யா அல்லாஹ் உனக்காக வேண்டி பசித்தவர்களாக தாகித்தவர்களாக இந்த அரஃபாவுடைய தனத்திலே ஒன்று கூடி இருக்கிறோம். ரஹ்மானே நீ மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக, எமது பாவங்களை நன்மைகளாக மாற்றி அருள் புரிவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ் நீ பல்லாயிரக்கணக்கான மக்களை இந்த நாளில் யா அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள் என்பதாக எழுதி விடுகிறாய் யா அல்லாஹ். எங்கள் எல்லோரையும் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்களாக எழுதி விடுவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே எம்மை புரிந்து கொள்வாயாக, எம்மை கபூல் செய்து கொள்வாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே எமது நாட்டிலிருந்து 3500 ஹாஜிகள் அவர்களுடைய 700 கோடி பணத்தை செலவழித்தவர்களாக லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்பதாக தல்பியாவை முழங்கியவர்களாக உனது வீட்டை வந்திருக்கிறார்கள். ரஹ்மானே அந்த ஹாஜிகளுடைய ஹஜ்ஜுகளை ஹஜ்ஜே மப்ரூராக ஆக்கியருள் புரிவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. எங்கள் எல்லோருக்கும் இந்த பிறை 9 ஆகிய அரஃபாவுடைய தினத்தில் அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் ஒன்று சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே எம்மை பொருந்திக் கொள்வாயாக. எமது யா அல்லாஹ் உல்ஹியாவுடைய கடமைகள் நாளைய தினம் நிறைவேற்ற நாம் காத்தவர்களாக இருக்கிறோம். ரஹ்மானே அந்த உல்ஹியாவுடைய கடமைகள் சிறப்பாக நிறைவேற்ற நீ உதவி செய்வாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே அந்த கடமைகள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகான முறையில் நிறைவேற்றிய கூட்டத்திலே சேர்த்தருள் புரிவாயாக. எமது ஊரை கபூல் செய்து கொள்வாயாக, எமது இந்த மஸ்ஜிதை கபூல் செய்து கொள்வாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே வல்ல ஜமானே யா அல்லாஹ் குறிப்பாக எமது ஊரிலிருந்து வந்த ஹாஜிகளையும் கபூல் செய்து கொள்வாயாக. யாரெல்லாம் ஹஜ்ஜை நிறைவேற்றினார்களோ அவர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக. யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றவில்லையோ ரஹ்மானே அந்த பாக்கியத்தை அனைவர்களுக்கும் கொடுத்தருள் புரிவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே எமது இந்த ஊரை செழிப்பான தீனுடைய மனுமலர்ச்சியுள்ள ஊராக ஆக்கி அருள் புரிவாயாக. யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ அத்தனை கடனாளிகளையும் அந்த கடனிலிருந்து விடுவிப்பதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே யார் யாரெல்லாம் எனக்கு கடன் வர இருக்கிறது என்பதாக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த கடனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கடன்கள் அவருக்கு போய் சேர நீ உதவி செய்வாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே எங்கள் யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ ரஹ்மானே அந்த நோயாளிகளுக்கு பூர்த்தியான சுகத்தை கொடுத்தருள் புரிவாயாக. பயங்கரமான நோய்களை விட்டு எங்கள் எல்லோரையும் பாதுகாத்தந்தருள் புரிவாயாக. திடீர் விபத்துகளை விட்டு பாதுகாத்தந்தருள் புரிவாயாக. திடீர் மரணங்களை விட்டு பாதுகாத்தந்தருள் புரிவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே உன்னுடைய மேலான கடமைகளை எடுத்து நடக்கக்கூடிய கூட்டத்தில் சேர்த்தருள் புரிவாயாக. ஃபித்னாக்களை விட்டும் குழப்பங்களை விட்டும் எங்களை பாதுகாத்தந்தருள் புரிவாயாக. எம்மை பொருந்திக் கொள்வாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே வல்ல ஜமானே யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய இறுதி முடிவையும் நல்லதாக ஆக்கி அருள் புரிவாயாக. எம்மை விட்டு யாரெல்லாம் கபராளிகளாக ரஹ்மானே வந்திருக்கிறார்களோ அத்தனை கபராளிகளுடைய கபர்களையும் சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்கி அருள் புரிவாயாக. ஒரு நாள் நாமும் அங்கே போயிருக்கிறோம் ரஹ்மானே யா அல்லாஹ் அந்த போகக்கூடிய இடத்துக்கு தயார் செய்த புத்திசாலியான கூட்டத்திலே எங்கள் எல்லோரையும் சேர்த்தருள் புரிவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே இந்த நாளிலே உனக்காக வேண்டி நாம் பசித்தவர்களாக தாகித்தவர்களாக உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம் ரஹ்மானே. எங்கள் அனைவருடைய 2 வருடத்துடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. எமது ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. யார் யாரெல்லாம்
யாரெல்லாம் இந்த சபையில் ரஹ்மானே பல தேவையுடன் ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய தேவைகளையும் நீ பூர்த்தி செய்து கொடுப்பாயாக. அத்தனை பேருடைய வியாபாரங்களையும் பரக்கத்தையும் செழிப்பையும் உண்டாக்கி தந்தருள் புரிவாயாக. வட்டியை விட்டு, கடனை விட்டு, ஏமாற்றத்தை விட்டு எங்கள் எல்லோரையும் பாதுகாத்து தந்தருள் புரிவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே வல்ல ஜமானே யா அல்லாஹ், இன்றைய தினத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குதோ அத்தனை சிறப்புகளையும் அடைந்த கூட்டத்திலே எங்கள் எல்லோரையும் சேர்த்தருள் புரிவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே, நீ துஆக்களை கபூல் செய்யக்கூடிய இன்றைய நாளில் உன்னிடத்திலே ரஹ்மானே நாம் எல்லோரும் சேர்ந்து கையேந்திரி சொல்லி இருக்கிறோம். ரஹ்மானே, எமது துஆக்களை ஏற்று அங்கீகரித்து கபூல் செய்து கொள்வாயாக. ரப்பாஃபிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.